வெல்கம் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூரோ யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் வீக் ஃபெப்ரவரி இது ட்ரேட் பிளான் பார்க்கலாம். இந்த வீக்கில் என்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லிட்டு ஒரு டேரிஃப் அண்ட் வார்ஸ் வீடியோ தனியாக பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், நீங்கள் அகைன் போட்டு பார்ப்பீங்கல்ல, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீக்கில் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே இருக்க கேப் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் நான் 4 hours 1 hours பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அந்த வீடியோ ரெடி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் வாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்துடுவோம். சரி, இதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் என்ன நியூஸஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸில் உங்களுக்கு மண்டே 8:30 PM நியூஸ் இருக்கு. ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ போட்டிருக்கு. இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்றது. இதில் எப்போவுமே வந்து இந்த 50ன்றது இருக்கணும். ஓகேங்களா? அதோட மெட்ரிக் லெவல், அதை அளக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி அளக்கூடிய லெவல் வந்து 50 இருக்கணும்னு சொல்ல வரேன். இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, something though above 50.0 indicates industry expansion. அந்த மேனுஃபேக்சரிங் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பான்ஷன்ல இருக்கு, நல்லா தான் இருக்கும் அப்படின்னா 50க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க இண்டிகேட்டர். ஐ மீன் அந்த பாயிண்ட் வேல்யூ பிலோ 50 இருந்ததுன்னா நல்லா தான் அர்த்தம். அவங்க பிலோ 50ல 49.3 தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்லா வந்திருக்கு நியூஸ். தென் ஜாப் ஓப்பனிங்ஸ், ஓகே, அது ஒரு 7.16 இருக்கு. பட் உங்களுக்கு வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணதே கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, அதை விட இன்னும் கம்மியாக வந்திருக்கு, வீக் ஆயிருக்கு யூஎஸ். நீங்க ஜஸ்ட் இந்த ஆக்சுவலை விட்டுருங்களேன். ஆக்சுவல் விட்டுட்டு சும்மா இந்த ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட்டை மட்டும் பாருங்க, அதை வச்சு நம்ம வீக் எப்படி இருக்கும் நம்ம ஓரளவு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச்னா சிம்பிள், பிரைவேட் செக்டார்ஸ் இருக்காது, அது இல்லாமல் கவர்மெண்ட் செக்டார்ஸ், சாரி பிரைவேட் செக்டார்ஸ் மட்டும் சொல்லுவாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு ஏறி இறங்கிருக்குன்னு சொல்லிட்டு. இது 176 148, இது வீக்காக தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஐஎஸ்எம் சர்வீசஸ், இது மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், அவ்வளோதான். இதுவும் வந்து ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நியூட்ரல் ஆர் எப்படி வேணாலும் மாறலான்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிரேட் பிரிட்டன் பவுண்டு, அவங்களோட அபிஷியல் பேங்க் ரேட் இன்னும் 4% குறைச்சிட்டாங்க. இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, யூஎஸ் குறைக்கல ரேட்டு போன மீட்டிங்ல. அதை போன மீட்டிங்ன்றது ஜனவரி 30 சொல்றேன், குறைக்கல ரேட், குறைக்கல, ஸ்டாண்டர்டா தான் வச்சிருக்காங்க 4%. ஜிபிபி இன்னும் குறைக்கிறாங்க 4%. அப்போ அதான் சொன்னேன், மொத்தவனை காட்டிலும் இந்த எக்கனாமி ஸ்ட்ராங்கா இருக்கு யூஎஸ். இவங்களாம் இன்னும் வீக் ஆகிட்டே தான் போறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து கம்மியானதான் நாட்டுக்கு நல்லது, அதிகமான நாட்டுக்கு கெட்டது. அன்எம்ப்ளாய்மெண்ட் போய் கிளைம் பண்றான், அது ரொம்ப கெட்ட விஷயம். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கணும். ஸோ அது இன்னும் அதிகமாக வர மாதிரி தான் எங்கள் ஃபோர்காஸ்ட்லேயே கொடுத்துருக்கு, கெட்டது. இது என்எஃப்பி டே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் மந்த்னாலே என்எஃப்பி வந்துடும் நியூஸ். ஆவரேஜ் ஏர்னிங்ஸ், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் தான் என்எஃப்பி. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சா குறைஞ்சா நல்லது. இங்க பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு சேம் வேல்யூவா இருக்கு. எய்தர் அது வந்து எப்படி வேணாலும் போகலாம், நம்மளால சொல்ல முடியாது. ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் ஏறினா நல்லது, ஏர்னிங்ஸும் சேம் வேல்யூவா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் டிராஸ்டிக்கா குறைஞ்சு போன மாதிரி காமிக்கிறான், அதை விட இன்னும் கம்மியா வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல ஒரு நியூட்ரல் ஆர் நெகட்டிவ் வீக்கெண்ட் ஃபார் டாலர் வீக்காக தான் அது இருக்கு. அப்போ மேபி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செல்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டில. ஓகேங்களா? மார்க்கெட் ஒன்று ஒரு நியூட்ரல் ஆர் லைட்டா உங்களுக்கு வந்து ஒரு பை மொமெண்ட்டும் கொடுக்கலாம். எதுக்காக? யூஎஸ்டி வந்து எல்லாமே வீக்கா இருக்குல்ல நியூஸஸ், அதனால. சரிங்களா? இதை தவிர்த்து ட்ரம்ப் டேரிஃப் கொஞ்சம் விளையாடும், வார்ஸ் கொஞ்சம் விளையாடும், அதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மண்டே சார்ட்டை ஓப்பன் பண்ண போறோம். February 3 சாட்டர்டே சண்டேஸ்ல ட்ரம்ப் சொன்னது 25% டேரிஃப் ஆன் மெக்சிகோ, கனடா, 10% ஆன் சைனா. அப்போனா நீங்க தாராளமா வந்து யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இது ரெண்டுத்தையும் செல் பார்க்கலாம். ஏன்னா டாலர் ஏறும் டேரிஃப்னு சொன்னோடனே. அடுத்தது மண்டே நீங்க நியூயார்க்ல உட்காரும் போது அவரு மெக்சிகோ பிரசிடென்ட் கூட மீட்டிங் போட்டாரு. அதுக்கப்புறம் நியூயார்க் பிஎம்ல கனடா கூட போட்டாரு. நியூயார்க் ஏஎம்ல மெக்சிகோ கூட போடும் போது தெரிஞ்சு போச்சு டேரிஃப் ஒன் மந்த்துக்கு பாஸ்ன்னு. ஆஸ் யூஷுவல் அவ்வளவுதான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே லண்டன் வரைக்கும் மேல போயிடுச்சு மார்க்கெட், யூரோ யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி. ஏன்னா டேரிஃப் இல்லைன்னு வருமானம் இல்லை, அப்போ டாலர் இண்டெக்ஸ் என்ன ஆயிடும், கீழே விழுந்துரும். ஓகேங்களா? இப்போ இதை மட்டும் பார்ப்போம். மண்டே நியூஸ் இருக்கு, 8:30 இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. சேம் வேல்யூவா தான் இருக்கு, சேம் வேல்யூ வந்தால் செல் ஆகலாம். பட் இங்கே பை ஆகி வந்திருக்கு, அப்போ அங்கே வந்து செல்ல தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே ஸ்ட்ரென்தன் ஆனால் யூரோ யூஎஸ்டி, ஜிபி யூஎஸ்டி வீக்கனாக தான் ஆகுமா. 8:30 ஒரு நியூஸ் இருக்கு, மறுநாள் 8:30 ஒரு நியூஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் நம்ம போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி தான். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லிக்விடிஸ் எல்லாமே கரெக்டட் தான், அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த லோஸுமே வந்து கரெக்டட் ஆயிடுச்சு, அது ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்டிங் ஒரு பெரிய ஃபேர் வேலிக்கு இம்பேலன்ஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் டவுன் சைட் தான்.
இன்னமும் ஸ்டில் ரொம்ப நாளாவே டவுன்ல தான் இருக்கு, இன்னமும் டவுன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு அதிகபட்சம் இங்க இருந்தே இருந்திருக்காது. நம்ம எப்படி பார்ப்போம், இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு மெயினா. சரி, இப்படி பார்க்கும்போது சிம்பிள் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு வீக்கோடைய ஹையை உடச்சிட்டான், பட் உள்ள வந்தாச்சு, க்ளோஸ் ஆயாச்சு. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு இன்னும் கீழே வந்து அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்குன்றத ஒரு இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட்ல. ஓகே, நெக்ஸ்ட் இன்கேஸ் அவங்க செல் ஆகி வந்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சும்மா ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் இந்த வீக் இதை வந்து டார்கெட் பண்ணுவீங்க போதும். இது ரெண்டு மட்டும் டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்ல. நம்ம வந்து ஆரஞ்சு கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே போகலாம். ஓகே, டேல பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு தான் வந்திருக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஓகேங்களா, ஃபுல்லா செல்லு தான் ஆயிட்டு இருப்பானுங்க. ஸ்டில் இவன் கரெக்டா வரும்போது கூட இந்த கன்சல்டேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கான். ஸோ உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதை போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இது மட்டும் கரெக்டாக கலெக்ட் ஆனது நல்ல விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அப்புறம் இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் பிஎஸ்எல்ஸ் ஈக்குவலைஸ் எல்லாமே கரெக்டட், நல்லது. ஓகே, கரெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு பிப்ரவரி ஜான் 31 இங்க முடிஞ்சிருக்கு. அழகா இங்க இருந்து மார்க்கெட்டு இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டா ரிவர்சல் ஆகும்போது ஒரு எஃப்இஜி இருக்கு, அதையும் டேப் பண்ணிட்டு வரான். அவன் பாருங்க பர்ஃபெக்டா ஓஹெச்எல்சின்றத நல்லாவே ஃபாலோ பண்றானுங்க. ஓப்பன் ஆயிட்டு ஹை போயிட்டு மேனிபுலேட் பண்றான். செல் மார்க்கெட்ல பைல போய் பண்ண பைல ஒரு மூவ்மெண்ட் நடந்தா மேனிபுலேஷன். ஓகேங்களா, செல் ஆக போறன்றதுக்கு பதிலாக ஒரு பை மூவ்மெண்ட் வேணும்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ராங் டைரக்ஷன்ல கொடுத்துட்டு ரைட் டைரக்ஷனான செல்லுக்கு வரான். அதே மாதிரி இந்த நாள் நடந்திருக்கு, இதுவும் நடந்திருக்கு. கரெக்டா அந்த ஓப்பன் பிரைஸை மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்துட்டான். சரிங்களா, ஸோ நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். இங்க 1 2 3 4 ஈக்குவலோஸ் நல்லா பயங்கரமா இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் என்னோட சினாரியோ. எக்ஸ்பெக்டட் சினாரியோ இதுதான். இன் கேஸ் நான் பை எதிர்பார்க்கறேன்னா அது ரொம்ப பெரிய டவுட் தான் எனக்கு, அந்த அளவுக்கு பைஸ் வந்து இருக்குமான்றது. ஏன்னா நம்ம வீக்கை திறக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு டேரிஃப் போட்டிருக்காரு ஃபண்டமெண்டலா. நியூஸஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. இம்பாக்ட் என்எஃப்டி வீக் தான் இது, அது ஒன்று மட்டும் தான். மண்டே டு வெனஸ்டேஸ்ல பெரிய இம்பாக்ட் நியூஸ் கிடையாது. சரி, நம்ம டெப்ரியும் கிடையாது, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க வந்து நீங்க 4 ஹவர்ஸ் வந்துருங்க. நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட் 3:30 ஒரு பெரிய ஃபாலா இருக்கும். அந்த பெரிய ஃபால்லே நம்ம சொன்ன லிக்விடிட்டிஸ் எல்லாமே இதெல்லாமே இந்த ஈக்குவல் லிக்விடிட்டிஸ் எல்லாம் கலெக்டட். ஓகேங்களா, அட்லாஸ்ட் நீங்க இது வரைக்கும் வச்சீங்கன்னா கூட எல்லாமே கலெக்டட். இதுதான் வெறுப்பான ட்ரேட். நம்மளோட ஒரு 2ல இருந்து 3 நாள் அட்லீஸ்ட் 2 நாளா நடக்க வேண்டிய மூவ்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துட்டா நமக்கு ப்ராஃபிட்ஸே இல்லை. 1185 சார் நாளைக்கு பண்ணலாம் சார். ப்ரோ சின்ன டவுட், சொல்லுங்க. இதுல பயங்கர கேப் இருக்கே ப்ரோ. இது மீன் இந்த ஸ்மார்ட் ஆல்சோ கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கேப் தான். இது வந்து கேப் வந்ததே அந்த ட்ரேட் வார் தான், டாரிஃப் வார். ஒன்லி ஃபார் தட். ஓகேங்களா, இப்போ இதுவே நீங்க ஹான் டைம்ல அந்த நியூஸை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கும் அந்த சைஸ்க்கு, கேப் வராது. சரிங்களா, ஹான் டைம்ல இல்லாததுனால நம்மளுக்கு கேப் வருது, இவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் பாத்துங்க, நம்மளே வரைஞ்சிட வேண்டியதா இதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இது போல பாத்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ்ல இருந்தது சாட்டர்டே சண்டேஸ்ல. அப்போ நம்ம மண்டே ஓப்பன் ஆகும்போது பேனிக்கா தான் இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, ஓப்பனிங் டைம்ல ரெடியா இருப்பாங்க அடிக்கிறதுக்கு. யார் ரெடியா இருப்பாங்கன்னா ஏசியன்ல இருக்காங்கல்ல, ஏசியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ மண்டே இங்க தான் இருக்கு, இது தேவையில்ல, இந்த கடையிலும் தேவையில்ல. 11:30 1 ஹவர் கழிச்சு உள்ள போலாம். ஜஸ்ட் நீங்க பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஸ்டில் செல் சைட்ல தான் இருக்கோம். நம்மளுக்கு நியூயார்க் ஏஎம் நடக்கும்போது தான் நியூஸே வந்தது, ட்ரம்ப் வந்து போய் அவங்க கிட்ட பேசி ட்ரேட் வாரம் 1 மந்த் நிறுத்த போறாருன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் 2 சைடு வியூ வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுல என்ன பொறுத்த வரைக்கும் அப்பத்திக்கு எனக்கு ப்ராபபிலிட்டியான வியூ எதுன்னா இந்த லோ எடுக்கிறது தான் ஷுவரா சொல்லுவேன். ஓகேங்களா, ஒரு லோ ப்ராபபிலிட்டி அப்படின்ற வியூ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 4 ஹவர் எஃபிஜில நிக்குது. ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலா தான் இங்க வந்து ஒரு பையாவதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலா நம்மளுக்கு நியூஸ்க்கு வரல, அதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேங்க. ஓகே, நம்ம பிளான் படி நம்ம 1 ஹவர் போகலாம். 1 ஹவர் போயிட்டு டிடிஓ மார்க் பண்றேன். 1 ஹவர் வந்தாலே டிடிஓ மார்னிங் 10:30 AM கேண்டில் ஓப்பன் பிரைஸ். ஓகே, டிடிஓ மார்க் பண்ணிட்டேன். டிடிஓ மார்க் பண்ணிட்டு ஏஎம்டி பார்ப்போம், பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துடலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் மார்க் பண்ணிட்டோம்ல, ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் மார்க் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அங்க. ஓகே, அந்த ஏஷியன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரே நிமிஷம்.
ஓகே, சாரி, கொஞ்சம் டார்க்காக வச்சு தந்துடுறேன். ஓகே, ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லா கன்சல்டேஷன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டிடியோ மேனிபுலேட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர் மேனிபுலேஷன் கிடையாது. டிலே ப்ரொட்ராக்ஷன் மண்டே நம்பி எடுக்க முடியாது. நம்ம ஜஸ்ட் ப்ரைஸை ஃபாலோ பண்ணுவோம். நமக்கு இங்க வந்து ஒரு ப்ராப்பர் எம்எஸ்எஸ்ன்றது இந்த ஐயை இங்க ஸ்வீப் பண்ணது மட்டும் கிடையாது. இந்த கன்சல்டேஷனை கிளியர் பண்ண நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இந்த கன்சல்டேஷன் கிளியர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, ஏன்னா நான் வந்து பை ட்ரெண்ட் பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. இங்க நான் வந்து செல் ட்ரெண்ட் தான் பார்க்கணும். ஆனா ஏன் பை பார்க்கறேன்னா நியூஸஸ் தான் டாரிஃப். சரி, இப்போ இங்க எடுத்தாச்சு. எனக்கு லண்டன் ஸ்டேஷன்ல எதுவுமே கிடையாது. நியூயார்க்ல 6:30, இந்த 6:30 போல வருவேன். ஓகேவா? நியர்லி அந்த நியூயார்க் ஏஎம் வரும்போது நியூஸ் வந்துருச்சு, பேச போறாங்க, 1 மந்த் நிறுத்தி வைக்க போறாங்கன்ற மாதிரி. ஆனா அது ட்ரம்ப் வாயால கன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? அந்த கேண்டில் தான் இது. 8:45 மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 10:30 போல இருக்கும்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல. ஓகேங்களா? முடிச்சிட்டானுங்க 817 பாயிண்ட். ஓகே, சரி. நார்மலா வந்து இந்த இந்தியன் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கேப் இருந்தா கேப்பை ஃபில் பண்ற ட்ரேட் எடு. கேப் இருக்கா, இந்த கேப்பை ஃபில் பண்றது பையா தானே போய் ஆகணும், அந்த ட்ரேட் தான் நல்லா இருக்கும்னுவாங்க. அது ஓகே, கரெக்ட் தான். பட் ஃபண்டமெண்டலா பார்க்கணும். சரிங்களா? அவர் வார் போட்டதுனால, அதாவது நான் வார்ன்றது ட்ரேட் வார் சொல்றேன், எக்கனாமியா அடிச்சுக்கிறானுங்க. ஓகேங்களா? அதை ட்ரேட் வார்னு தான் சொல்ல முடியும். டவுன் ஆச்சு, யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இவன் டவுன் ஆனா. இப்போ இல்லைன்னு 1 மந்த் பாஸ் பண்ணாங்க வர வருமானத்தை, இங்க இருந்து போகுது. இதை ஃபாலோ பண்ணி வர வேண்டியது உங்க கடமை. எப்படின்னா, இது லோ, இது ஹையர் ஐ, அங்கே இது ஹையர் லோ, இது ஹையர் ஐ. ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜில மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு இங்க உடைச்சாச்சு, திருப்பி கீழே வருது. ஒன்னு இந்த ஓபி நான் இங்க எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வேண்டியது ஒரு எஃப்இஜி. எஃப்இஜி தான் ஹைப்பராபிலிட்டியே கருதுவேன். அது எஃப்இஜி இல்லைன்ற பட்சத்துல ஓபி ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரேக்கர்ஸ் இருந்தா அந்த அவைலபிலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு தயவு செஞ்சு அந்த ஒரே ஒரு கேண்டில் லோனா நீங்க எஸ்எல் வைக்காதீங்க. இங்க வந்து கன்சல்டேட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் லோவாக நீங்க எஸ்எல் வைக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் வந்து நம்ம முடிஞ்ச சார்ட்டை வச்சு யாருனாலும் ஏமாத்தலாம். பட் லைவ் சார்ட்ல நமக்கு தான் தெரியும் எங்க எஸ்எல் வைக்கணும், நம்ம ஹிட் ஆகாத அளவுக்கு பாத்துக்கணும்ன்றதுலாம் நம்மளுக்கு முக்கியமான விஷயமே. ஸோ இந்த கேண்டில் நான் எஸ்எல் வச்சேன்னா என்னோட என்ட்ரி பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் வைப்போம்னு வச்சுக்கோங்க. சரி, நமக்கு ரீச் ஆகிற டைம் கில் ஜோனான்னு பார்க்கணும். 8:15ன்றது கில் ஜோன். தென் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிற டைம் அது யூஎஸ்ல 8:20 to 8:40 மேக்ரோஸ். இங்க நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது சிம்பிளா நம்மளுடைய கேப் க்ளோஸ் ஆகிற இடம். ஓகே, அது நம்ம டிபி வைப்போம். சரி, கிளியரா வச்சாச்சு. இப்போ ஆர்ஆ செக் பண்ணிப்போம். 512 சம்திங் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, 512 எஸ்எல் இந்த கேண்டோட லோ வச்சுக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் நம்மளோட டிபி. ஓகே, 6.87 நியர்லி 1:7 ஆகும். ஓகேங்களா? அதாவது 143 ரிஸ்க், 983 ரிவார்டு. அது ரேஷியோ சொன்னா 6.87, 7 டைம்ஸ் கிரேட்டர் தென் யுவர் எஸ்எல் வச்சுக்கோங்களேன். முடிஞ்சது வேலை. இதுல ஒரு கிரேசியான விஷயமே, ஒரு ரீச் ஆகும் மணி 3 ஆயிடுச்சு. மேஜர் ஒரு 80-90% கவர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு 142 கவர் பண்ண இங்க லேட் ஆகிட்டானுங்க. ஸோ இதான் நான் சொல்லுவேன், 1:7 நம்ம வாய்ப்பு வந்துட்டு போயிடக்கூடாது. நம்மளோட ஆவரேஜ் கன்சிஸ்டண்டா பண்ண வேண்டியது வீக்லி 1 இல்ல 2, 1:3 முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அங்க என்ட்ரி நல்லா போகுதுன்ற பட்சத்துல 1:3 ஓகே, நீங்க 100% ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கு மேல என்ட்ரி கிட்ட அங்க ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நீங்க வந்து 1:3 இல்ல, ஒரு 1:5-4 வந்து பார்ஷியல்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற என்னோட நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அக்ரீட் தான். இங்க எஃப்இஜி இருக்கு, வந்து போகும், டெக்னிக்கலா எல்லாமே ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராஃபிட்ஸை கொஞ்சமாவது புக் பண்ணி கையில வச்சுக்கணும். இல்லாத ஒண்ணுத்துக்காக ஓடக்கூடாது, இருக்கிற ஒன்னத்தை நம்ம சேவ் பண்ண பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் அந்த 1:3 ஆர் 1:7 ட்ரேட்ல 1:5-6 ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு. நீங்க இங்கே எடுத்து பாருங்க, 1:6 ஈஸியா ஹிட். கொஞ்சம் கீழே வரும்போது ஒரு 4-5 வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரீவியஸ் ஒரு பொசிஷன்ஸ் வந்து ஒரு லாட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 0.7 க்ளோஸ் பண்ண பாருங்க, ஒரு 0.3 ஓட விடுங்க. ஓகே, இருக்கிற ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுங்க, அதான் நல்லது. சரி, இப்போ மண்டே நம்ம ஒரு நல்ல என்ட்ரி பார்த்து முடிச்சாச்சு. இங்க வேற எந்த என்ட்ரிஸும் கிடையாது, நியூயார்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டே முடிஞ்சிச்சுன்னா டே டைம் ஃப்ரேம் வந்துட்டு மண்டே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ப்ரீவியஸ் டே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்.
நமக்கு இப்ப தெரிஞ்சது என்ன ஃபண்டமெண்டலா? டெக்னிக்கலா செல்ல இருக்கான், அது வேற விஷயம். ஃபண்டமெண்டலா வார் இல்ல, ட்ரேட் வார் இல்ல, அப்ப டாலருக்கு வருமானம் இல்ல, கீழே வேற தான் செய்யும். யூஎஸ்டி ஜிபிபி வச்சு பை ஆக தான் செய்யும். அன்டில் பிரீமியம் போற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பிரீமியம்ல இருக்கக்கூடிய பீரியட் வந்து மார்க்கெட் வேறான்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் சைலண்டா இருந்துதான் ஆகணும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐஓஎஃப்டிஸ் தான் இருக்கு, சாரி ஐஎஃப்இஜிஸ் இருக்கு. ஓகே, அது ரைட் சைட்ல ஆல்ரெடி ஃபில்டு எஃப்இஜிஸ், அது லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கக்கூடிய எஃப்இஜி எடுத்து மார்க் பண்ணா அது ஐஎஃப்இஜி இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேர்ல இன்வர்ஷன் இருக்கு, ஆப்போசிட்னு அர்த்தம். சரி, அதான் சொன்னேன் ப்ரீமியம் பீரியட் தொடர்றது வெனஸ்டே தான் தொடுது. பட் அந்த வெனஸ்டே வந்து ப்ரீமியம் பீரியட் தொடர்றது மட்டும் அது இறங்குறதுக்கான வழி கிடையாது. இன்னொரு வழி என்னன்னா ரீசன் என்னன்னா காசா. ஓகே, அந்த போர் வந்து இங்க ஓவர்டேக் பண்றேன்னு சொன்னாங்க. சரி, கேப் ஃபில்டு நம்ம அந்த ப்ரீமியம் வரைக்கும் போவோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வைக்க முடியும். ஷுவரா நம்ம உட்காந்து பார்த்தா தான் தெரியுமே. இந்த ஹை நம்ம டிபி வச்சுப்போம். ஓகேங்களா, பை ஆகுறன்ற பட்சத்துல எனக்கு 4 ஹவர்ஸ்ல இங்க எதுவுமே கிடையாது. இங்க வந்து ஜஸ்ட் போதா இந்த ஐ எடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிபி அப்போ எனக்கு மேலே ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆல்ரெடி 4 ஹவர் ரெஃப்யூஜஸ்ல அவைலபிளாவே இருக்கு. ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அங்கே மார்க்கெட் ரீச் ஆகிறது தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஒர்க் ஆனா அந்த பிளான் ஏ, ஒர்க் ஆகலையா பிளான் பி வந்து இருந்தா பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து எஸ்எல் வாங்கிறது வரல சைலண்டா இருந்துடணும். பிளான் பி என்னன்னா சிம்பிள், ப்ரிவியூலாம் வராது, அங்க நம்ம லைவ்ல ஆக்ட் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது, அங்க டிசைட் பண்ணி ஆகணும். அதான் பிளான் பி. அதான் லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு உங்ககிட்ட சொல்றது. ஓகே, டியூஸ்டே ஒரு 3:30 போல நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. 3:30க்கு முன்னாடி ப்ரீவியஸா வேற எதனா ஆர்டர் ஃப்ளோல மார்க்கெட் வந்திருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு எஃப்இஜி இருக்கா, 1 hour எஃப்இஜி ஆல்ரெடி டியூஸ்டேவே நைட்டே கீழே இறங்கி, மண்டே நைட்டே கீழே இறங்கி டியூஸ்டே மார்னிங்கே மேலே போயிட்டு திருப்பியும் ஃபுல்லா கீழே இருக்கிறானுங்க. 10:30 டியூஸ்டேனா உங்களுக்கு அது கரெக்டா டிடிஓ கேண்டில். டிடிஓ கேண்டலோட ஹை எங்க இது? ஓகே, ஹை எதுக்கு சொன்னா ஓப்பன் பிரைஸ், டிடிஓ ஓப்பன் பிரைஸ் மார்க் பண்ணணும். இங்க வந்து நான் வந்து 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரி மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா எனக்கு 1 ஹவர்ல கரெக்டா தொட்டாச்சு. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தான் ஏஷியன் மார்க்கெட்டா போச்சு, நல்ல என்ட்ரி, பட் ஏஷியன் மார்க்கெட்டா போச்சு, என்ன பண்ணலாம்? எம்எஸ்எஸ் பார்க்கலாம், வேற என்ன பண்றது? நம்ம எம்எஸ்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா நார்மலா இது வந்து இப்படி பார்ப்போம். அப்படி இல்லை எல்லாரும் மார்க்கெட்டா இருக்குன்ற பட்சத்துல இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அங்க பொறுமையா ஏன்னா ஒரு ஐஓஎஃப்டி தொட்டுட்டு கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும். ஓகேங்களா, மேபி இந்த ஐஓ உடைக்கும் போது இங்க என்ன ஒரு பிரேக்கர்ஸ் போல இருக்கலாம். ஒன்னா ஐஓஎஃப்டி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி பிரேக்கர்ஸ் எதனா ஒன்று இருக்கணும். ஐஓஎஃப்டிஸ் இங்கே அவைலபிலிட்டியா இருக்கும். மார்க்கெட் போகும்போது பொறுமையா தான் போகும், ஏன்னா ஹெச்ஆரா இருந்துட்டாலும் அதனால கொஞ்சம் பொறுமையா ஏற்றி தான் போவானுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எங்கன்னா இருந்தால் ட்ரை பண்ண பார்க்கலாம். இப்போ இங்க அந்த சினாரியோ தான் நடந்திருக்கு, ஒரே அடிக்கு விழுந்திருக்கு. ஸோ இங்க நான் ட்ரா பண்றது ஹை, தென் கன்சல்டேட் ஐஸ் லோ, எம்எஸ்எஸ் இந்த ஐஸ், இந்த கன்சல்டேட்டட் ஐஸை உடைக்கணும். உடச்சிட்டு உள்ள வந்துட்டு கிளம்புறானுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி ஃபர்ஸ்ட் கிடைச்சது இந்த இடம் 1 hourல. இதை நான் திருப்பி 15 மினிட்ல மாற்றணும். அப்படி மாற்றும் போது எனக்கு எங்க கிடைக்கும்னா இந்த ஐஸை உடைக்கும் போது கிடைக்கும். சரி, அந்த ஐஸை உடைக்கும் போது அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில், எல்டி கேண்டில், அந்த கன்சல்டேஷன் இருக்கக்கூடிய பிரேக்கை நான் இது எடுக்கணும்னு வைங்களேன். சரி, இதை ட்ராப் பண்ணிடலாம். ஆனா எஸ்எல் எங்க இப்போ இந்த லோடு வைக்கணும், இங்கதான் வச்சாகணும், கன்சல்டேட் லோல தான் வைக்கணும். முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நம்ம ட்ரிக் பண்ண முடியாது. ஓகே, சரி, அப்போ நான் இங்க வரேன். டைம் பாருங்களேன், 16:45 சரௌண்டிங் மீன்ஸ் 5 o'clock ஈவினிங். 6:30 நம்ம சார்ட்டே தரப்போம். ஓகே, நம்ம டிபி ஸ்டில் இங்க இருக்கு, 4 hour ஹைஸ் அங்க வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி மினிமமா வேற ஏதாவது 15 மினிட்ல வேணும்னா இதை வச்சுக்கலாம். ஓகே, இதை வச்சுட்டுங்களா. நெக்ஸ்ட், இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும்போது அவுட் ஆஃப் த கில் சொல்ல போகுது. ஆனா நம்மளுக்கு ஒரு ஐஓ ஃபீடிங் கிடைச்சிருக்கா, அதை நோட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹையர் டைம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரோம், தாராளமா எடுக்கலாம், நோட் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். எக்ஸாக்டா 7 o'clock ஒரு என்ட்ரி இல்ல அப்படின்ற பட்சத்துல இங்க மார்க்கெட் வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்கு. அதனால நான் இதை விட்டாலுமே அடுத்து என்னன்னு சொல்றேன். பட் எல்லா நேரத்தையும் என்ன தராது, இங்கேயே நீங்க எடுக்க வேண்டியது தான் உங்களோட சுச்சுவேஷன்ஸ். ஓகே, ஒரு எஃப்இஜிஎஸ் ஆர் ஓபி மிஸ் ஆகும்போது பிபிஸ்ல என்ட்ரிஸ் இருக்கான்னு மார்க் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இங்க இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹை ப்ராபபிலிட்டி பிபிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற இடம் ஒன்று எம்எஸ்எஸ் கிடைக்கணும்.
அந்த எம்எஸ்எஸும் கிடைக்குது. அந்த எம்எஸ்எஸ் அடியில் இருக்கக்கூடிய ஓபிபிபி எதுவுமே இல்லை ஓபிஎஃப்இஜிஸ் வந்து ஃபில்டா இருக்குன்னா மேல இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் பிபி வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் இங்க என்ட்ரி எடுக்கணும். அப்படின்னா இந்த டைம் என்ன ஏஎம்க்கு வந்து என்ட்ரி எடுக்கணும். யோசிக்க நிறையவே நேரம் இருந்திருக்கு. ஓகே, இது போல ஸ்ட்ரக்சர் கிளியரா இருந்தா கரெக்டா அது லோவே எஸ் வச்சுக்கோங்க. ஒரு 71 இருக்கா, 71 வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்போது 20 to 15 தான் டைம். 20 to 15 10:15 தாராளமா நீங்க உட்காரலாம். 10:30 மணி வரை செஷன். உங்களுக்கு வந்து 70 சம்திங் இருந்தது, 400. ஸோ ஒரு 1:4.5 1:4.2 கிட்ட இது ரிஸ்க் ரிவார்டு. ஓகேங்களா? 70 வந்து 4 டைம்ஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கு 280 மேல வந்துடும். ஸோ ஓகேங்க, 500 வந்திருக்கு. 1:5.5 மேல இது நான் ட்ராப் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, 1:5.5 தாராளமா போதுமான விஷயம் தான் இது. உங்க லாஸ்ட் லெவலை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் லெவல் 5.6% கிட்ட, அதாவது 5.6 டைம்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம பொசிஷன்ஸ் இங்க மேனேஜ் பண்ண வேலையே இல்லை, அதுவே கரெக்டாக தான் போயிருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் 8:30 நியூஸ் கேண்டில், அதை காமிச்சிடுறேன். பாருங்க, ரிசல்ட் வீக்கா இருக்கு, யூஎஸ்டிக்கு வீக்கா இருக்கு. ஓகே, யூஎஸ்டிக்கு வீக்கா இருக்குன்ற பட்சத்துல நம்மளுக்கு பை தான் ஆகணும். அந்த நேரத்துல பயமுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கரெக்டா பை எடுத்துட்டு போயிட்டு தான் இருந்துறாங்க. ஓகேங்களா? இங்க கம்மியா தானே வந்திருக்கு, யூஎஸ்டி வீக்கா தானே இருக்கு. யூஎஸ்டி வீக் ஆகுதுன்ற பட்சத்துல நம்மளுக்கு யூரோ யூஎஸ்டி பை தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பை அடிச்சு அதுக்கப்புறம் வேணும்னே கீழே இறக்கி முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கரெக்டா போயிட்டான். ஓகேங்களா? அது வந்து பேனிக் நடக்கதான் செய்யும் ப்ராஃபிட் புக்கிங்ஸ். அதனால அங்க அந்த விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஐஸ் இந்த பைஸ் போதும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகிற இடம் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம். அதாவது பை அடிச்சும் கரெக்டான ட்ரெண்ட்ல போயும் ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா சொல்றேன். டியூஸ்டே முடிஞ்சுதா, மண்டேவும் என்ட்ரி, டியூஸ்டேவும் என்ட்ரி, அதெல்லாம் ஒன்று எடுத்துருந்தா கூட போதும். அகைன் டே டைம் ஃப்ரேம் வாங்க. டே டைம் ஃப்ரேம்ல ஃபெப் 5th. ஓகே, மண்டே டியூஸ்டே பார்த்துட்டு இப்போ வெனஸ்டே பார்க்க போறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே நல்லா வந்து அந்த என்ட்ரி ஸ்டாப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்வீப் போல காமிச்சிருக்கு. விக்கா முடிஞ்சிருச்சுல, மேலே எடுத்துட்டு போய் முடிச்சிட்டானுங்க. அப்போ கரெக்டாக தானே வேலை செய்யுது. OLHC. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெனஸ்டே இன்னமும் அந்த ஹைஸை போய் நம்ம ரீச் பண்ணலை. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஃப்இஜிஸ் இருக்கு, உஷாராக இருக்க ட்ரை பண்ணுவோம். 4 hours போகலாம். 4 hours இங்கே எதுவும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு மைன்யூட்டாக ஒரு ஆர்டர் ஃப்ளோ, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் கூட நடந்திருக்கு, இங்கே மட்டும் தொட்டிருக்கு. 3:30 மணியே, வெனஸ்டேவோட 3:30 மணி ஓப்பனிங் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 hours வாங்க. டிடிஓ மார்க் பண்ணும். 1 hours ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் எங்கே இருக்கு, 10:30. இதுதான் நம்ம 10:30 கேண்டில். ஓகே, இந்த 10:30 கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்துருங்க. ஹைஸ் தான் ஓப்பன் ப்ரைஸ், ஏன்னா செல் கேண்டில் இல்லை. ஜஸ்ட் இங்கே பாருங்க, இதை கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணிக்கோங்க 1 hourல. இது டிடிஓ கேண்டில், சூப்பர். ஃபுல்லாக கன்சல்டேஷன் 15 மினிட்ல போயிட்டு ஏஎம்டி பார்த்து எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். 12:30 PM வந்தால் போதும், நம்ம சார்ட்டை தந்தால் போதும். ஓகே, அக்யூமுலேஷன் ஃபுல்லாக. நீங்கள் எங்கே மேனிபுலேஷன் கேட்பீங்க? சிம்பிள், ஸ்ட்ரக்சர் பேஸ்டு மேனிபுலேஷன் இல்லை, பட் டிடிஓ பேஸ்டு மேனிபுலேஷன் இருக்கு. மேபி எஸ்எம்டியா இருக்கலாம் இந்த இடத்துல. 15 மினிட்ல ஜிபிபியூஎஸ்ல போயிட்டு வெனஸ்டே 5th டேட்ல எஸ்எம்டி பார்க்கலாம். மார்க்கெட் செஷன் வந்து 12:30 லண்டன். எது ஹையரை பேரா இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இந்த ஜோனு. உங்களுடைய ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டரும் போடுறேன், இன்னும் கிளியரா இருக்கும். இங்க பாருங்க, ஏஷியன் மார்க்கெட்டை உடைச்சிட்டு இவன் கீழே வந்திருக்கான். ஐ மீன் இங்க இருக்குல்ல லோஸ், இந்த லோஸ் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சா? டைம்னா பாருங்க, 21:45, இது 11, அது போல இருக்கக்கூடிய எல்லா லோஸும் இங்க பிரேக் ஆயிட்டு கீழே வந்திருக்கு. மார்க்கெட் 11 வந்து கீழே இருக்கு. அப்படியே யூரோ யூஎஸ்டி வாங்கலாம். உங்களுக்கு இந்த 22:11 சொன்ன பார்த்தீங்கன்னா நைட் 11:23, சரிங்களா? அதாவது பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணி கேண்டிலுக்கு மேலதான் மார்க்கெட் மறுநாளும் இருந்திருக்கு. இதை தாண்டி கீழே வரல. ஓகேங்களா? இதான் எஸ்எம்டி, இதான் ஹையர் ஐ பேர், சாரி ஹையர் லோ பேர். இதுவே நீங்க ஜிபிபியூஎஸ்டி வாங்கலாம், இது 11 o'clock கேண்டில். 11 o'clock கேண்டில் கீழே தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ நம்ம எஸ்எம்டி வந்து யூரோவில் தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் இங்க மேனிபுலேஷன் இல்லைனாலும் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இது ஒரு ரீசனா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ என்ட்ரி கன்சாலிடேட்
1 hour எஃப்இஜி, இந்த கிரீன் கலர் லைன் வந்து 1 hour எஃப்இஜி ஹையர் டைம் ஃப்ரேமோட துணையை தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அகைன் உள்ள வரான், இந்த எஃப்இஜி வராம இந்த எஃப்இஜி வந்து போறது, இது பிரேக்கர், சாரி இதுதான் பிரேக்கர். அகைன் டேப் ஆகிட்டு மேலே போகுது. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இங்க என்ட்ரி பாருங்க 12:30 உள்ள வரும்போது நம்ம எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா போட முடியும்? வந்தோடனே நம்ம எல்லாம் கணிச்சிருவோமா? கொஞ்சமா டைம் எடுக்கும்ல நம்மளுக்கு. ஏதாவது ஆப்போசிட் ட்ரெண்டு, எஸ்எம்டி கன்சல்டேஷன் என்ன ஆகும் ஏதாகும், மார்க்கெட் ரொம்ப ப்ரீமியம்ல இருக்கு, இன்னும் கீழே வந்துட்டு போகுமா, இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் நாங்கள் மண்டையில ஓடும். ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி இருக்குல்ல, இந்த பிபியில் இங்கே ரீச் ஆகும்போது 7:30 நம்ம எடுக்க முடியாது, சாரி 12:30க்கு. ஸோ மார்க்கெட் அகைன் ஒரு ரேலி கொடுத்துருக்கானா, திருப்பி உள்ள வரானா இங்கே எடுத்துக்கோங்க. அதுவும் டீப்பாகவே வந்திருக்கான், ஒன்றும் இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஜஸ்ட் பாருங்க, இது வந்து 899 ப்ரைஸு. நாங்கள் கேண்டில் நிறுத்துறேன், கர்சர் நிறுத்துறேன், அங்கே பாருங்க லோ பாருங்க 898. இங்கே இதை சொல்கிறேன் நான், இங்கே பாருங்க 898, இது 899. ஸோ வெறும் ஒரு பாயிண்ட் மட்டும் உள்ள வந்து கரெக்டாக டேப் ஆகிட்டு கிளம்பியாச்சு மார்க்கெட்டில். அங்கேருந்து உங்களோட டிபி வைக்க வேண்டிய மேடம் இந்த 4 hour ஹை. 4 hour ஹை தான் நம்ம டிபி. நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல 899. எஸ்எல் இந்த கேண்டில் லோல, கீப்பிங் ஹைல 5.29 டைம்ஸ் கிரேட்டர் தென் எஸ்எல். நம்ம எஸ்எல் 83, அதான் ரிஸ்க். நம்ம ரிவார்ட் 439, அது ரேஷியோ சொன்னா 5.29, 5.3 ஆர்னு வச்சுக்கோங்க, தாராளமாக போதும். மண்டே வந்து உங்களுக்கு 1:7 போச்சு, பட் ஹிட் ஆகும்போது கொஞ்சம் முன்னாடியே ஹிட் ஆயிருக்கணும். இங்கேயும் வந்து ஒரு 1:5 போச்சு, இதுவும் ஒரு 1:5, தாராளமாக போதுமான விஷயம் தான். ஓகே, 3 நாள் வெனஸ்டேஸ்ல லண்டன் தான் முடிஞ்சிருக்கு, வெனஸ்டே லண்டன் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இந்த அளவுக்கு சம்பாதிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க போயிட்டு ப்ரீமியம் பீரியட் மார்க்கெட் ரீச் ஆன பிறகு டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மேக்ரோஸ் ஆஃப் நியூயார்க் ஏஎம் செஷன். அது வரைக்கும் கன்சல்டேட் தான். அங்கே தொட்டுட்டு எனக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இங்கே எதுவும் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஃபால் ஆகிட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் ஃபால் க்ளோஸ்டு, வேற எதுவுமே கிடையாது. நீங்க அன்னைக்கு ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு ட்ரேட்ஸ் கிடையாது, அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்னாலே என்எஃப்பி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் கூட விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே, மந்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃப்பி வீக்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மந்த்ன்றது போன வாரத்தோட 3 நாள், இந்த வாரத்தோட 2 நாள், எப்படி வேணாலும் கலந்து வரலாம். அதனால அது ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் கலந்து வரும், போன மாசம் இந்த மாசம் அப்படி வேண்டாம். உங்களுக்கு என்எஃப்பி வீக்னா மாசம் பிறக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே எந்த வாரத்துல பிளேஸ் ஆகுதோ அதான் என்எஃப்பி வீக். ஏன்னா மாசம் பிறந்தாலும் என்எஃப்பி வரும்ல, அந்த வெள்ளிக்கிழமை லேபர் மார்க்கெட் டேட்டா. அந்த வீக் இருக்கும்போது மண்டேல இருந்து வெனஸ்டேஸ் வரைக்கும் ட்ரேட்ஸ் நல்லா இருக்கும். வெனஸ்டேஸ் நியூயார்க், தென் தேர்ஸ்டேஸ் எல்லாம் ட்ரேட் எடுக்காதீங்க. சொல்ல போனா அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே ட்ரேட் எடுக்காதீங்க, வெனஸ்டேஸ் வரைக்கும் ட்ரேட் பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் நீங்க பிகினர்ஸ்ன்றதுனால சொல்றேன். இன்டர்மீடியேட் அட் ப்ரோ எல்லாம் கூட மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வால்டாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒன் சைடா மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு, எக்கனாமி நல்ல சப்போர்ட்ல இருக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது, ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் இந்த ட்ரம்ப் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம். அதனால நீங்க எடுக்கிறது மேபி உங்களோட எசல்ஸை இன்னும் அதிகரிக்கும். சரிங்களா, அதனால வேண்டாம். ஸோ இப்போ நம்ம அகைன் தேர்ஸ்டே பார்ப்போம், இருந்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லிடுறேன். தேர்ஸ்டே பாருங்க, ஜிபிபி பயங்கரமா இறங்க போகுது. நம்ம ஆனால் யூரோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம்ஸ் மட்டும் ஆல்ரெடி அவன் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரீவியஸை விட அதிகமாக தான் இருக்கு, 208 214 அதிகம். ஸோ கன்ஃபார்மா வந்து எக்கனாமி வீக்கர் ஆகிடும்ன்ற மாதிரி தான் அங்கே போட்டிருக்கு யூஎஸ்து. அப்போ இவனுங்க பை ஆகணும். ஓகேவா, இருக்கா இல்லைன்னு பார்த்துருவோம். நம்ம டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். 6th கரெக்டா ஐஎஃப்இஜி ஒன் டேல தோட்டுட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கு, பை ரிஜெக்ஷன் ஆகி முடிஞ்சிருக்கு வீக்கு. ஓகேங்களா, பை வந்து மேலே போல, மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது, அங்கே செல் ஆகுது, பை ஆக ஸ்ட்ரகிள் ஆகுது. சரி, அது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனாக பார்த்துக்கோங்க. 4 hour.
ஓகே, இந்த கேண்டில் தேவையில்ல, இதுவும் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இது பாருங்க, பேரிஷா இருக்கு. இங்க 11:30 1 hour கழிச்சு நம்ம உள்ள போனா போதும். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது மார்க்கெட். இது டே ஐஎஃப்இஜி. இந்த கிரீன் லைன் 4 ஹவரோட எஃப்இஜி. ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணோம்னா 4 ஹவரோட எஃப்இஜி. ஓகேங்களா, 1 hour போகலாம். எப்பவுமே நம்ம டிடிஓ மார்க் பண்ணுறோம் 1 hourல போயிட்டு, அதுக்கப்புறம் 15 மினிட் வேணா ஏஎம்டிஸ் பார்த்துப்போம். தேர்ஸ்டேவா? தேர்ஸ்டே 10:30 கேண்டில். ஓகே, இதுதான் தேர்ஸ்டே 10:30 கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ். இதை மார்க் பண்ணிக்கோங்க. டிடிஓ இது. மார்க்கெட்டு வெனஸ்டே நைட் டாப் ஆகிட்டு ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கா. எந்த விதமான பிடிஆர்எஸும் நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட இங்கே கிடையாது. இந்த லோ எடுக்கிறதே பாருங்க லேட் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் மேபி நம்ம இந்த பையோட இந்த செல்லோட எஃப்இஜியை மார்க் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இதை மார்க் பண்ணி வச்சுட்டு போவோம். ஓகே, அது மறுநாள் ஃப்ரைடே தான் தொட்டான், நமக்கு அது தேவையில்லை சொல்கிறேன். மார்க்கிங்ஸ் மேக் பண்ணுவோம், ஏன்னா ப்ரீமியமில் இருக்கான்ற ஒரே காரணத்தினால. அதுவும் நம்ம சும்மா தான் மார்க் பண்ண முடியும், வேலிடேட் பண்ண முடியாது. அது எப்போ வேலிடேட் பண்ணிட்டு போனால் இந்த லோவை இங்கே உடைச்ச பிறகுதான் நம்ம வேலிடேட்டே பண்ண முடியும். ஓகே, அப்போ லண்டன் மார்க்கெட் என்ன ஆகுதுன்றதே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், இப்படியே கன்சல்டேஷன்ல ஒரு ஹெச்ஆர் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஏஷியன் முடிஞ்சு நம்ம 12:30 மார்க்கெட்டை திறக்கணுன்ற பட்சத்தில் ஃபுல்லாக ஃபால், நோ என்ட்ரிஸ். இங்கே என்ன எடுப்பீங்க? இங்கே வந்து பிரேக் தராதுன்னு சொன்னால் அதெல்லாம் நோ ப்ராபபிலிட்டி தான். இங்கே எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு உங்களுக்கு இந்த லோ உடச்சி ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சா எம்எஸ்எஸ் நடந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து நைட்டு கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆயிடுச்சு. நியூயார்க் இது லண்டனும் எதுவும் கிடையாது, நியூயார்க் ஏமும் அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ தேர்ஸ்டே நோ என்ட்ரிஸ், அது விட்டுறலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. அங்கே இங்கே போய் நம்ம 5 மினிட்ல பார்த்து கன்ஃபார்மாக உடைக்கும் அதுன்னு எடுக்கிறதுலாம் ரிஸ்கி. தேர்ஸ்டே நோ என்ட்ரி. அகைன் டே வந்துடுவோம், ஃப்ரைடே. சரி, தேர்ஸ்டே பாருங்க, நமக்கு அந்த வெனஸ்டேவும் ஸ்ட்ராங்கா இல்லை, தேர்ஸ்டேவும் ஸ்ட்ராங்கா இல்லை. ரெண்டும் ஏதோ முட்டு கொடுத்தோம்னு இருக்கு. அவனடானா பை சைடு போயிட்டு வீக் ரிஜெக்ஷன் ஆயிட்டான். பை ஆகாம இவன் வந்து செல் ஆகுறன்ட்டு செல் ஆகாம ரிஜெக்ஷன் ஆயிட்டான். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு மாத்தி மாத்தி விக்கு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்எஃபி டே, ஃப்ரைடேஸ் என்எஃபிஸ் தயவு செஞ்சு நான் தேர்ஸ்டே ட்ரேட் பண்ண வேண்டாம்னு. ஃப்ரைடே என்எஃபி இருக்கும்போது லண்டனில் ட்ரேடே பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், கொஞ்ச நாள் போட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க அதை. ஸோ ட்ரேட் பண்ணாதீங்க, வேண்டாம். பட் நம்ம பார்ப்போம் என்ன நடந்துன்னு பார்ப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லைவ்லயும் பார்க்கணும், பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அப்பதான் நம்மளுக்கு வரும். டேட்டாவும் பாருங்க, இங்க வந்து 208 214 வரணும்னு, அது 219 வந்துருச்சு. சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் February 7 என்எஃபி டே. இதுல இந்த 3 நியூஸும் வரும் தான். என்எஃபி அதெல்லாம் நடுவில் இருக்கு பாத்தீங்களா, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். இதுதான் என்எஃபி, இதுதான் என்எஃபி, வேற எதுவுமே என்எஃபி கிடையாது. அதோட பேர் வந்து நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா போட்டிருப்பான் என்எஃபினா என்னன்னு சொல்லிட்டு, நான் ஃபார்ம் பேரோல். ஓகேங்களா, அதான் என்எஃபி நீங்க போட்டிருக்கு. கிளியரா? சரி, இது மந்த்லி ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகும், இங்க போட்டிருக்கா. நெக்ஸ்ட் வந்து மார்ச் 7 ரிலீஸ் ஆகும் போது நீ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா அங்கே போயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து தெளிவாக போட்டுருவாங்க பாருங்க, சேஞ்ச் இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் டியூரிங் த ப்ரீவியஸ் மந்த் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி. போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கும் ஜாப் வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு சொல்லிடுவான், ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி தவிர்த்து. ஓகேங்களா, ஃபார்மிங் செக்டர் வராது, பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் வரும். 307 வந்து 6169, கம்மி, ரொம்ப கம்மி, வீக்கன் ஆகுது எக்கனாமி யூஎஸ்து. அப்போ யூரோ யூஎஸ்டி ஜிபிஎஸ்ல மேலே போகணும். சரி, இங்க 4.1 4.1 ஈக்குவல் வேல்யூனா செல்லுதான் அடிப்பானுங்க யூரோவையும் ஜிபிபியும். பட் அது வந்து ஒரு மாதிரி நியூட்ரல், அதை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இதுவும் நியூட்ரல், அவன் என்ன பண்ணுவான்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவன் நியூட்ரல் ஆர் வீக்கா இருக்கான், ரெண்டுமே சேர்ந்து இருக்கா. கன்ஃபார்மா வந்து டாலர் கீழே விடும், இவனுங்க எல்லாம் பை ஆவானுங்க. ஆனா அது பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த நியூஸ் வந்து நம்மள ஏமாத்தோம். அதை பார்ப்போம். ஃபோராஸ் போறோம். நமக்கு ஃபோராஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வெனஸ்டே நைட்டே போய் தொட்டாச்சுன்னு தெரியும். அதிகபட்சம் நம்மளுக்கு இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கிளியரா செல்லான
ஒரு லோ உடைச்ச எம்எஸ்எஸ் இருக்கு, ஓரளவு கிளியரா இருக்கு. புரியல இந்த மாதிரி லைன் சார்ட் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியாரிட்டியா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஓகே, இந்த 11:30 கேண்டில் நமக்கு தேவையே இல்லை, ஃபுல் டே தேவையில்லை, விட்டுருங்க. இங்க 15:30 கூட 6:30 தான் உள்ள வர போறோமே, 3 hours தேவையில்ல, 1 hour வாங்க. ஃபர்ஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு டிடிஓ மார்க் பண்ணுங்க. இதான் போன வாட்டி மார்க் பண்ணி வச்சது. நியூஸ்ல வந்து அங்க அடிப்பான் என்ட்ரிலாம் ஷுவரா சொல்றேன், நான் இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க வந்து அடிச்சா என்ட்ரி எடுக்கணும்ன்ற ஐடியாவே கிடையாது மனசுல. சும்மா டிரா பண்ணி வச்சிருக்கோம். நியூஸ்ல அடிச்சாலுமே கவர்மெண்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ஓன் ஃபண்ட்ஸ் கிடையாது, ப்ராஃபிட் ஃபண்ட்ஸ்ன்றதுனால நியூஸ் டைம்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து ஃபர்தரா போகுது இல்ல, அது புரியணும்ல. பிரீமியம் போயிட்டு தான் வந்தான், இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மேல போயிட்டு பிஎஸ்எல் கலெக்ஷன் பண்ணி மேனிபுலேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தானுங்கன்றது புரியணும்ல, இது புரியணும். அதுக்காக சொல்றேன் நான். ஓகேங்களா, சரி. இதான் நியூஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் நான் டிடிஓ மார்க் பண்ணிட்டு போறேன். ஏன்னா டிடிஓக்கு மேலதான் செல் கிடைக்கும், மேனிபுலேஷன் ஆகணுன்றது நமக்கு தெரியணும்ல. ஒரு வாட்டியே நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு புரியாது. இதுதான் இங்க ஓபன் பிரைஸ், இதுதான் டிடிஓ கேண்டில். சிம்பிள், முடிஞ்சதுங்களா? அடுத்த ஒரே விஷயம், டைரக்டா 15 மினிட்ல போயிட்டு நியூயார்க்ல என்எஃப்பி தான் பாருங்க. மோசமான என்எஃப்பி ஓப்பன் ஆயிட்டு பை அடிச்சான், போயிட்டு செல்லு தொட்டுச்சா, பையர்ஸ்க்கும் பெரிய லாபம் கிடையாது. உடனே செல் அடிச்சான். உடனே என்ன பண்ணான், கொஞ்ச நேரம் பை ஆனான். அந்த ஒரு 1 hour நல்லா ஓட்டிட்டாங்க. 7 o'clockல இருந்து 8:30 வரையும் போயிடுச்சு, 1.5 hours. ஸோ நோ ஐடியா, 1.5 hours ஐடியா வந்த அப்புறம் ட்ரேட் பண்ணணும். இது ஹையர் டைம் ஃப்ரேம் பாருங்களேன், நம்மளுக்கு ஒரே ஒரு ஐடியா கிளியரா இருக்கும். மார்க்கெட் 4 hourல எம்எஸ்எஸ் வச்சுட்டு 1 hourல எம்எஸ்எஸ் வச்சுச்சு செல்லுக்கு. பிரீமியம்ல இருக்கக்கூடிய ஒரு எஃப்இஜி வந்து டேப் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி வந்து இங்க ஒரு 4th எஃப்இஜி அந்த கிரீன் லைனு, இது 1 டேவோட ஹைஆர்எல், இது எல்லாமே ஓகே. காய்ஸ் நான் ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரேட் பண்ணல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ட்ரேட் பண்ண முடியல, டியூ டு பர்சனல் இஷ்யூஸ் ட்ரேட் பண்ண முடியல. நான் என்ட்ரிஸும் பார்க்கல, நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். ஸோ லைவ் சார்ஜ் என்கிட்ட இல்லை, பிஃபோர் சார்ஜ் என்கிட்ட கிடையாது, நான் ட்ரேடும் பண்ணல. ஓகேங்களா, ஃப்ரைடே அன்னைக்கு அப்டேட்ஸும் நான் குரூப்ல எதுவும் போடல. என்எஃப்பி ஜஸ்ட் கொஞ்சம் ஒஸ்டா இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்க நடந்த எந்த ட்ரேட்ஸுமே நான் பார்க்கல, மறுநாள் எடுத்து நான் பார்த்தது தான். இது வரைக்கும் நான் ரீச் ஆச்சு இதெல்லாம் பார்த்தேன், ஆனால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, இங்க ரீச் ஆச்சுங்களா? ரீச் ஆயிட்ட பிறகு தயவு செஞ்சு வெயிட் பண்ண வேண்டியது ஒன்னு, நீங்க என்ட்ரி விட்டுறணும். ஓகேங்களா, வால்டைல் ஆயிட்டு இருக்குமா தான் தெரியாது. 5 daysல ரொம்ப கம்மியான கரன்சி மார்க்கெட்ஸ்ல கோல்டா இருந்தா கூட ஓரளவுக்கு அது இருக்கும், இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், 5 minutesல போயிட்டு எம்எஸ்எஸ் கூட கிடைக்காது, மிஞ்சி போனா ஒரு ஐஓஎஃப்டி கிடைக்கும், அவ்வளவுதான். இல்ல எஃப்இஜி கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. 15 minutes போலாம். எதனால அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐஸுமே கலெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு எம்எஸ்எஸ் பிளஸ் மேனிபுலேஷன் நடந்தாச்சு, அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் ஆயாச்சு. இப்போ இந்த லோஸ் எடுக்கணும், அதே நியூஸ்ல எடுத்து கொடுத்துட்டான். அப்போ டைரக்ஷன் தான் கரெக்டா இருக்குல்ல செல் போறதுக்கு, அதனால நான் எம்எஸ்எஸ் இல்லாம பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்றேன். இப்போ எம்எஸ்எஸ் தான் வேணும்னா இப்போ இங்க நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, அது எடுக்கவும் முடியாது, ரிஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். என்னன்னா ஜஸ்ட் இங்க பாருங்களேன், இங்க இருந்து மேலேயும் போனா அடுத்தது கீழே வந்தான், இங்க போயிட்டு இந்த எஃப்இஜி தொட்டு இப்படியே நிக்குது. இதை போய் நம்ம எடுப்போமா, இந்த எஃப்இஜி தொட்டு நல்லா இவ்வளவு பெரிய எஸ்எல் வச்சுட்டு இருப்போமா? அதான் சொன்னேன் நான், இந்த எம்எஸ்எஸ் வந்தாதான் எடுப்பது பதிலாக உள்ளே தொட்டுதான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கு பாருங்க, இங்க நீங்க சும்மா வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு ஓபிஏ டேப் ஆயிட்டு இருக்கும், எஃப்இஜின்னு இல்ல ஓபிஏ டேப் ஆயிட்டு இருக்கும். ஃபாஸ்டா தான் டேப் ஆயிடுச்சு. இங்க இருக்குல்ல குட்டி எஃப்இஜி தான் அது, 5 minutes போனா மேபி கொஞ்சம் கிளியரா இருக்கும் எஃப்இஜி, அவ்வளவுதான். சரிங்களா, எஃப்இஜியோ ஓபியோ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓபி 15 minutesல மார்க் பண்ண கோடு தான் இது, எஃப்இஜி இங்கே வந்துருது. நீங்க வெயிட் பண்ணாலும் ரெண்டுமே டேப் ஆயிட்டு இருக்கும். நம்பிதான் என்ட்ரி எடுத்தாகணும். என்னடா என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் டைம்ல உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் நான் கிளாரிட்டி பண்ணிட்டேன். 15 minutesல 1 hourல ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஏஎம்டி நல்லா இருக்கு, செல் சைடுன்றது தெரிஞ்சு போச்சு, ஏன்னா எக்கனாமி கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்றது. அப்ப நான் என்னதான் பண்றது, ஜஸ்ட் ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷன் பண்றதுக்காக எம்எஸ்எஸ் பார்க்க போனா காணும் அவங்க. ஏன்னா இந்த சினாரியோஸ்ல எல்லா மார்க்கெட்ல எதுவும் இருக்காது உங்களுக்கு தெரியும். சிம்பிளா ஐஓஎஃப்டிய ஹையர் டைம் ஃப்ரேம் நம்பி அங்க எடுக்கிறோம். ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேம் நம்பதுனால அந்த ஐஓஎஃப்டி எடுக்கும், எல்லாம் எடுக்க மாட்டோம். இவ்வளவுதான் விஷயமே. அந்த ஐஓஎஃப்டி டேப் ஆகிற டைமும் கில் ஜோனா, ஆமா கில் ஜோன் மேக்ரோஸ் எதனா இருக்கான்னு பாத்துக்கோங்க. செகண்ட் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிற டைம் ஒரு 9 o'clock டேப் ஆகுதுன்னா 9:20 9:40 மேக்ரோஸ் தானே, அந்த கேண்டில்ஸ் தான் நீங்க மூவ் பண்ணி விட்டுருக்கு. அப்போ எடுத்துருங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியா வச்சுக்கோங்க. ஃப்ரைடேஸ்ல பொசிஷன் சம்திங் இங்க வரும், நான் எக்ஸாக்டா பார்க்கல இருங்க. லோ 789. ஓகே, ரிஸ்க் இங்கே இருக்கட்டும் போதும். ரிவார்ட் ஜஸ்ட் ரொம்ப எய்ம் பண்ணாங்க, ஒரு 2 hour அதனால 3.2 வெல் எனஃப் போதும். ஓடும் போது யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டோம் தான், இது வரைக்கும் போயிருக்கு.
பட் யார் எங்க க்ளோஸ் பண்ணீங்கன்றது நமக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே விழுதுன்னா நான் பொறுமையா இந்த கேண்டில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்க மேல போயிட்டு இந்த கேண்டில் பார்த்தெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நானே பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஆனஸ்ட் டிபி இந்த இடத்துல டிபி செட் பண்ண மாட்டேன், மேனுவலாக தான் உட்காந்துருப்போம். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரைடேஸ்ல இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது எல்லா அக்கௌண்ட்லையும் எடுத்து எல்லா அக்கௌண்ட்லையும் டிபிலாம் செட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா 1-2 அக்கௌண்ட்ல ரிஸ்க் கம்மியாக வச்சு எடுத்தோமா, அந்த ட்ரேடை வந்து மிஸ் பண்ணிட்டோம், எல்லா அக்கௌண்ட்லையும் எடுத்துக்கலாம் சூப்பரா போயிருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒன்ஸ் நம்ம உள்ள மைண்ட் செட்ல என்ன போறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்துடணும், வர ரிவார்டை எடுத்துக்கிட்டு. சும்மா மைண்டை மாத்திட்டே இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய ஃபண்ட்ஸ்லயும் நம்ம தப்பு பண்றோம். ஓகேங்களா? 3.2 ஆர் ஓகே. இப்போ எங்க டிபி வச்சிருந்தால் 3.2ல முடிஞ்சிருக்கும். டிபி இல்லைன்ற பட்சத்துல ஜஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது ஒரு 4 hour எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். சரி 4 hour எக்ஸ்ட்ரா இல்லை, ரவுண்டா ஒரு 4-4.5 மாதிரி வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ரொம்பலாம் கோல் பண்ணிட்டுலாம் பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஈவன் அது மார்க்கெட் முடியும் 1.5 மணி நேரம் டைம் இருந்தாலுமே ஃப்ரைடேஸ்ல கன்சல்டேஷன்ஸ் தான் ஆகும், கரன்சிஸ்லாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, நல்ல ட்ரேட் தான். ஏன்னா மண்டே நல்ல ட்ரேட், டியூஸ்டே நல்ல ட்ரேடு, வெனஸ்டே லண்டன்ல நல்ல ட்ரேடு, வெனஸ்டே நியூயார்க் எதுவும் கிடையாது, தேர்ஸ்டேல எதுவும் கிடையாது. இப்போ என்எஃப்பி ட்ரேட் முடிஞ்சு ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சிருக்கு, தாராளமா போதுமே. இந்த அளவுக்கு நம்ம என்ட்ரிஸை மேக் பண்ணதே மேபி ப்ராஃபிட் அக்கௌண்ட் நீங்க ஈஸியா முடிச்சுக்கலாம். 1/2% ரிஸ்க் வச்சிருந்தாலே 13% ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். பட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அக்கௌண்ட் நீங்க வந்து பே அவுட்ஸ் வரும்போது அட்லீஸ்ட் உங்க அக்கௌண்ட் சைஸ் விட்டுருவோம், அக்கௌண்ட் சைஸ் மறந்துடுவோம். அக்கௌண்ட் சைஸை வச்சு இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் டாலர்ஸ்ல வேண்டாம். நான் நம்பரை வந்து எப்படி சொல்றேன்னா பர்சன்டேஜ்ல பாருங்க. ஒரு வீக்லி 2% மேக் பண்ண பாருங்க, அது மந்த்லி 8% தோணும். அதுல ஆவரேஜிங் ஆனாலும் உங்களுக்கு ஒரு 5 to 6% நிற்கும் கையில. புரியுதுங்களா? 5 to 6% ஒரு $50K யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்கம் இதுல வந்து வரணும் அப்படின்னா டைம் எடுத்து தான் வரும், உடனே வராது. ஆனா கன்ஃபார்மா உங்களோட டைம் கரெக்டான மெத்தட்ல ஸ்பெண்ட் பண்ணீங்களா இல்லையான்றது நீங்க சார்ட்ஸை கொடுத்தீங்கன்னா நான் கைடன்ஸ் பண்ணுவேன், அதை வச்சு நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? என்னால முடிஞ்சது என்னால என்ன பண்ண முடியுமோ அதை லைவ்ல நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றீங்களா, உங்க பர்ஃபார்மன்ஸ் அனலைசஸ் பண்ணலாம், என்ன உங்களுக்கு வருது வரல. ஏன்னா ஒரு சில பேர் பிரேக்கர் வராது, ஒரு சில பேர் பிரேக்கர் வரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல டெக்னிக்கல் நல்லா தான் இருப்பாங்க, இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மேபி டைம் ஸ்பெசிபிலிட்டி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் எக்கனாமி எடுத்து படிக்கிறது. அப்போ அவங்க இன்னும் நல்லா ட்ரைன் பண்ணலாம், புரிஞ்சுக்க வைக்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங் பண்றீங்களா பண்ணுங்க, 15 மினிட் பண்ணீங்களா பண்ணுங்க, இல்லை நீ யூரோ வரல நான் ஜிபி போற போயிடலாம், இதை நான் நல்லா பண்ணிட்டேன், கோல்டு டெவலப்மெண்ட் ஆகலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட்ஸ்ல ஒரு அலோகேஷன் சொல்லுங்க, இப்போ 5K எடுக்கிறேன் அதை முடிச்சிட்டேன், அப்போ நெக்ஸ்ட் என்ன அலோகேஷன் எடுக்கலாம், எப்படி நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 13% தான். பெரிய அக்கௌண்ட் தான் சின்ன அக்கௌண்ட் இருந்தாலும் பர்சன்டேஜ் படி தான் இருந்தாலும் அந்த ஒரு ஃபியர் ஸ்டார்டிங்ல இருக்கும், அதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அப்படி யோசிக்கும் போது மந்த்லி ஒரு 5 to 6% ஃபர்ஸ்ட் மேக் பண்ணுங்க, ரியலிஸ்டிக் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் மிச்சதெல்லாம். சரிங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து தேவையில்ல, ஒரு ஃபேர் அண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸே உங்களை நல்லாவே லீட் பண்ண வைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இங்க ப்ராஃபிட்ஸ் அதிகமாகும். ஏன்னா ட்ரேடிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் தான், இது வந்து ஒரு வேற ஏதோ ஒரு மணி மேக்கிங் ஏடிஎம் மிஷன் கிடையாது. நம்ம சிஏவா இருந்தா ஒரு ப்ரொஃபஷன் சொல்றோம், டாக்டர் ப்ரொஃபஷன் சொல்றோம், லாயர் ப்ரொஃபஷன். இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் ஃபெமிலியர் ஆகும்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ்னா என்ன? சிம்பிளான விஷயம் தான். அவங்க அவங்களோட ஸ்கில்ல அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் ப்ராக்டிஸ். அதில் ரைட் கைடன்ஸ் இருக்கும், இதை நல்லா மேலே போகிறோம், அவ்வளோதான். ஸோ ட்ரேடிங் ஒரு ப்ரொஃபஷன் போல நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா டைம் எடுத்தா நல்லா சம்பாதிக்கணும்னு தெரியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது இல்லை டாக்டர் சிஎஸ்க்குலாம். அதே மாதிரி தான் நம்மளும் ரிட்டையர்மெண்ட்ஸ் கிடையாது, பொறுமையாக நம்ம ஓன் ஃபண்ட்ஸ் வச்சு நம்ம தேடிக்க வேண்டியது ப்ராஃபிட்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சது யூரோ யூஎஸ்டியோட February மந்த் ஃபர்ஸ்ட் வீக் சார்ட் அனலைசஸ், ஒரு டே டைம் ஃப்ரேம்ல இருந்து பொறுமையாக எப்படி வரணும் வித் ஃபண்டமெண்டல் அனலைசஸோட. நெக்ஸ்ட் நம்ம ஜிபிபிஎஸ்டி கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.